கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது திராட்சை பலரசம் என்று பார்க்கிறோம். திராட்சை பலரசம், திராட்சை ரசம் என்று ஒரு சூத்திர பானம் உண்டு. அப்புறம் ரசம் என்கிற பானம் உண்டு. அப்புறம் மாதுளம் பழத்தின் பழரசம் என்கிற ஒரு பானம் உண்டு. திராட்சை ரசம் என்கிற பானம் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட இந்த திராட்சை பழரசம் என்பது அது பல்வேறு விதமான சத்தியங்கள் அடங்கியதும், பல்வேறு விதமான தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடுகள் நிறைந்ததுமாய் இந்த பழரசம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த திராட்சை பழரசம் என்றால் என்ன? இந்த திராட்சை பழரசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நில பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கு கொண்டு வரவும், லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். ஆமென். இந்த திராட்சை பழ ரசம் என்றால் என்ன என்பதற்கு இந்த நெகேமியா 10:37 மிக அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழரசம். மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழரசம். அதாவது அந்த திராட்சை கொடியில, திராட்சை செடியில அல்லது அந்த மரத்துல விளைகிற முதற் பழம் சுத்திரம் முளைக்கிற சுத்திர கனி கொடுக்கிற அந்த முதற் பலன், அதை எடுத்து அதுல இருந்து தயாரிக்கப்படுவதுதான் இந்த பழரசம். திராட்சை ரசம் என்பது வேறு, இது பழரசம். இது மரத்திலேயே நன்றாய் பழுத்தது, இது மரத்திலேயே நன்றாய் கனிந்தது. ஓ கர்த்தர் நல்லவை. இது மரத்திலேயே நல்ல சூத்திரம் தன்னுடைய கிரியையை காண்பித்தது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, மரங்களின் முந்தின பழம் என்று சொல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மரத்தின் முந்தின சூத்திரம் பலன் இது சூத்திரம் அது மனிதர்கள் புசிப்பதற்கோ ராஜாக்களுக்கோ பிரபுக்களுக்கோ ஆசாரியர்களுக்கோ கொடுக்கப்படாமல் அதை முதலாவது எடுத்து அதிலே சாறு பிழிந்து அதை கர்த்தருக்காக செலுத்துவது. இந்த முதற் பலனை தேவனுக்கு கொடுக்கிற நல்ல ஒரு பலன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பக்குவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை கர்த்தர் நல்லவர் நாம் கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த முதற் பலனை தேவனுக்கு செலுத்துகிற அந்த பக்குவம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படியானால் இந்த முந்தின பலனாகிய என்றால் என்ன? இந்த முந்தின பலனை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கும்படி ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நெகேமியாவின் மன்னிக்கணும், எசேக்கியேல் தீர்க்க
தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 44:30. சகலவித முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலன். கர்த்தர் நல்லவே. முதல் ஒரு விளைச்சலை எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பு, முதல் ஒரு விளைச்சலை எடுத்து தெரிந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு, முதல் ஒரு விளைச்சலை எடுத்து தனக்கென்று தன் குடும்பத்துக்காக வைத்துக் கொள்வதற்கு முன்பு, அதில் இருக்கிற முதற் பலனை அது தேவனுக்கு செலுத்த வேண்டுமா? ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தும் போது அங்கு இந்த சத்தியம் ரொம்ப பயங்கரமாய் ஆணித்தரமாய் போதிக்கப்பட்டது. என்ன சத்தியம்? உன்னுடைய மகனை ஊழியத்துக்கு அனுப்புவாயாக. முந்தின மகளை, முதல் மகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பீர்களாக. முதற்கனி, முதற் பலன், சொத்துரம், முதல் விளைச்சல் எல்லாம் தேவனுக்குரியது. நீங்கள் ஏன் உங்க பிள்ளைகளை சொத்துரம் உலகத்துக்கும் மற்றதுக்கும் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? தேவனுக்கேற்றவைகளை கற்றுக் கொடுக்க பழகுங்கள். அவர்களை தாய் தகப்பன் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காலத்திலே கன்வென்ஷன் கூட்டங்களிலே இது சூளுரைக்கப்பட்டது. ஓ சோத்திரம், அதை கேட்டு நிறைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மிஷனரிகளாகவும் போதகர்களாகவும் வேதாகம கல்லூரிகளுக்கும் பகுதி நேர ஊழியத்துக்கும் ஏன் முழு நேர ஊழியத்துக்கு கூட ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு சபைகளிலே இப்படி ஒப்பு கொடுப்பதை குறித்த சத்தியமும் இல்லை. பிள்ளைகளை முதற் பலனை தேவனுக்கு தர வேண்டும் என்கிற வார்த்தைகளும் இல்லை. அதனால பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகளை மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும், தரிசன ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும், நல்ல சபை மெய்ப்பனாய் போதகனாய் அனுப்ப வேண்டும், ஒரு அப்போஸ்தலனாய் உருவாக்க வேண்டும் என்கிற அந்த பாரமே இன்றைக்கு லகுவாய் மாறிவிட்டது. அந்த பாரமே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. திராட்சை பல ரசம் என்று சொன்னால் மரங்களின் முதற் பலன். அந்த மரம் முளைச்சி முத பூத்து முத காய் விட்டு முத கனி காய்க்குது. அந்த முதல் கனி அது எந்த கனியா இருக்கட்டும், மாதுளம்பழமா இருக்கட்டும், அத்திப்பழமா இருக்கட்டும், தேவனுக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த முதற் பலனை முதல் சொத்துர விளைச்சலை தேவனுக்கு கொடுக்கணும்? அது நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதா? முதல் பலனை தேவனுக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அதே எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. அல்லேலூயா. இது ஒரு ஊழியக்காரன் தெரிந்தெடுத்து வாசிக்கிற வசனம் கிடையாது. இது இந்த திராட்சை பல ரசம் என்கிறதானே அந்த வசனத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற தெளிவான ஒரு விளக்கம். அந்த முதற் பலனை, முதற் விளைச்சலை, முதற் கனியை தேவனுக்கு கொடுக்கிறதுனால் என்ன நடக்குமா? அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் தங்குமா. ஆமென். கர்த்தர் நல்லவன். இயேசுவானவர் அந்த மரியாள் யோசேப்புக்கு ஓசத்துல கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் இருந்தாங்க. அதுல இயேசுவானவர் தான் முதற்கனியா ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனால தேவன் அந்த மரியாளுடைய குடும்பத்தை என்ன பண்ணினார்? மகிமையாய் ஆசீர்வதித்தார். நல்ல சகோதரர்களை கொடுத்தார், நல்ல சகோதரிகளை கொடுத்தார். ஓ இயேசுவின் தகப்பனுடைய
வீடு என்கிற பெயர் வந்தது, இயேசுடைய தாயுடைய வீடு என்கிற பெயர் வந்தது. அந்த சூத்திரம் இயேசுவின் தாயாகிய மரியாள், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசுவான பிரசங்கிக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஓ இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு பெந்தெக்கோஸ்து நாளில் மேல் வீட்டிலே குடியிருக்குமோ அக்கினி நாவுகள் பலந்த அபிஷேகம் கிடைத்தது. இப்படி ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த திராட்சை பல ரசம் என்பது மரங்களின் முதற் பலன். நாம் வாசிக்கிறோமே நெகேமியாவிலே, அங்கு சொல்லப்படுகிற மரங்கள் என்பது வேறு யாரையும் அல்ல, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தான் இந்த வசனம் மரம் என்று சொல்லுது. ஒரு மனுஷன் எப்படி நிற்பானோ மரமும் நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு மனுஷன் எப்படி பலன் கொடுக்கிறானோ மரமும் பலன் கொடுக்கிறது. அந்த மரத்தை வெட்டினால் அதனால் கிடைக்க வேண்டிய நிழல் போய்விடுகிறது, அதனால் கிடைக்க வேண்டிய சுத்திரம் கனி கிடைக்க இல்லாம போகிறது, அதனுடைய பூக்கள் கிடைக்காம போய்விடுகிறது. இப்படி நிறைய நன்மைகள் இழந்து விடு. அதே போலதான் மனுஷன் மரித்தால் அவன் எல்லாம் இழக்கப்படுது. அப்போ மரமும் மனிதர்களும் ஒன்றுதான். அப்போ மரங்களின் முதற் பலன் என்று சொன்னா, இந்த செய்தியை கேட்கிற அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் எதை கொடுத்தாலும் அதுல ஒரு பங்கை தேவனுக்காக எடுத்து வையுங்க. அதுல ஒரு பங்கை, முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்காக கொடுங்க. அதுதான் திராட்சை பழ ரசம். இந்த திராட்சை பழமானது இப்ப ரசமா மாறுது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? நீங்கள் உங்களுடைய முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கும் போது அவர் பல ரசம் போல அவர் மனதுருகுகிற தேவனாய் மாறிவிடுவார். மனது உருகுகிற தேவனாய். என் குமாரத்தி தன்னுடைய சிறையிருப்புக்கு மத்தியிலே எனக்கு உதவி செய்திருக்கிறார், என் குமாரன் தன்னுடைய நெருக்கத்துக்கு மத்தியிலே எனக்கு தந்திருக்கிறான் சொல்லி ஒரு பல ரசம் எப்படி கனிந்து நல்ல ஒரு சுதந்திரம் அது உருகி இருக்குமோ, ஆண்டவர் உங்கள் மீது நல்ல மனதிற்கும் உள்ளவர் ஆவார். ரொம்ப முக்கியமாக ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திராட்சை பழ ரசம் என்று சொன்னா மரங்களின் முதற் பலன் என்று பார்த்தோம். இரண்டாவதாக இந்த திராட்சை பழ ரசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த திராட்சை பழ ரசம் என்பதை எதை விளக்குவதா இருக்கிறது? ஆமோஸ் புஸ்தகம், மன்னிக்கணும், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 8:2. நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை போதிப்பீர், கந்தவர்க்கமற்ற திராட்சரசத்தையும் என் மாதளம் பல ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த திராட்சை பழ ரசம் என்பது முதலாவது அது மரங்களின் முதற் பலனை குறிக்கிறது. இரண்டாவதாக இந்த திராட்சை பழ ரசம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? அது குடிக்க கொடுக்கிற ஒரு பானமா இருக்குது. அந்த வசனம் சொல்லுது குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த குடிக்க கொடுக்கிற பகுதியானது, குடிக்க கொடுக்கிறது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஓ கர்த்தர் நல்லவன். இயேசு கிறிஸ்துவுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? கர்த்தர் நல்லவே. தாவீதுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? வழிப்போக்கனுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? தீமத்தேயுவுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? திருவிருந்திலே எதை குடிக்க கொடுக்கப்பட்டது? இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தால் கொடுக்கப்பட்ட அந்த சோத்திரம் குடிப்பதற்கான ரசனைகள் வேறு 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 விதமா இருக்கு. ஆனால் இந்த திராட்சை பழ ரசம் என்பது ஓ கர்த்தர் நல்லவே, அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன்.
தாகமுள்ள மனுஷனுக்கு முதலாவது தேவை என்ன? நல்ல ஒரு தண்ணீர் கொடுத்தால் அவன் தாகம் தீர்க்கப்படும். பசியுள்ள மனுஷனுக்கு, ஒரு மயக்கமுள்ள மனுஷனுக்கு இந்த திராட்சை பலரசத்தை கொடுக்கும் போது அவனுடைய உடல் நடுக்கங்கள் மாறுகிறது. ஆக மொத்தம் இந்த குடிக்க கொடுப்பது என்பது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். அது நல்ல தாகத்தை தீர்க்கிற, வாஞ்சையை நிறைவேற்றுகிறதை குறிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 3:2. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியா இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க பலன் இல்லாதவர்களா இருக்கிறபடினால் உங்களுக்கு குடிக்க பாலை கொடுத்தேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு குடிக்க பால் கொடுக்கும் போது அந்த மனுஷன், அந்த மனுஷி எப்படி ஒரு பலன் கொள்ளுகிறார்களோ அதே போலதான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். இந்த திராட்சை பல ரசத்தை கொடுக்கும் போது அவர்களுக்குள் ஒரு விதமான தேவ பலன் வருகிறது, நல்ல உடல் ஆரோக்கியம் வருகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்துல தாகமாயிருக்கிறீர்கள், எந்த தேவையிலே ஒரு தாகமாயிருக்கிறீர்கள், அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு திராட்சை பல ரசத்தையே கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவாங்க, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். அல்லேலூயா. அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். இந்த தாகம் என்பது என்ன? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள். இந்த தாகம் என்பது என்ன? உன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த தாகம் என்பது என்ன? எதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை உங்களுக்கு கொடுப்பார். இந்த தாகம் நிறைவடைவது என்றால் என்ன? போக வேண்டிய ஜீவனை திரும்பவும் வர வைப்பதுதான் தாகத்தை தீர்ப்பது. அப்போ இந்த திராட்சை பழ ரசம் என்பது இரண்டாவதாக அது தாகத்தை தீர்க்கக்கூடியது, விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது. அதனால்தான் இந்த வசனம் சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, நீ தாகத்தை தீர்த்தி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்த்தீர்கள். ஆண்டவர் மட்டும் நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர் அல்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய நல் ஜீவியமோ, நம்முடைய நல்கிரியையும், நம்முடைய முன்மாதிரியின் வாழ்க்கை கூட ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்குது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனாய், ஒரு தேவ மனுஷனாய் சொல்றேன், இந்த இரவுக்கிற ஜெபத்துல எந்தவித வாஞ்சையோடு வந்திருக்கீங்க, எந்த விதமான விருப்பத்தோடு இந்த செய்தியை கேட்கிறீங்க? கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகத்தினால சொல்றேன், தாகத்தை தீர்க்கிற தேவன், வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுக்கு அந்த வாஞ்சையை நிறைவேற்றி முடிப்பா. சாலமோனுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தாகம் இருந்தது. அந்த தாகம் என்னன்னாக்கா, தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும், அது எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான பிரம்மாண்ட ஆலயமா இருக்க வேண்டும், அந்த ஆலயத்தை கர்த்தருக்காக கட்ட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் பார்த்தார், தாவீதிற்கு சொல்லி வஸ்துக்களை சேர்த்து சாலமோன் காலத்திலே அவன் வாஞ்சையின்படியே ஆலயத்தை கட்ட செய்தார். எப்படி சாலமோனுடைய வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றி அவன் மூலமாய் ஆலயத்தை கட்ட வைத்தாரோ,
அதே போல உங்களுக்கு வாஞ்சை, நான் சாகுவதற்கு உள்ளாக ஒரு நல்ல வீட்டை நான் கட்டிவிட வேண்டும், என் பிள்ளைகள் நடுத்தருவிலோ வாடகை வீட்டில இருந்து விடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தையாகிலும் கட்டிவிட வேண்டும் என்பதான உங்கள் வாஞ்சை. திராட்சை பல ரசத்தை குடிக்க கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்க தாகத்தை தீர்க்கிறவராய் வருகிறார். அவர் உங்க வாஞ்சையை நிறைவேற்றுகிறவராய் வருகிறார். ஓ கர்த்தர் நல்லவர். இதை கேட்கிற நீங்கள் இப்பொழுதே கண்களை மூடுங்க. என் இருதயத்தின் விண்ணப்பத்தை நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியா ஒரு சொந்த ஸ்தலத்தை கட்டி எழுப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னால், அந்த ஸ்தோத்திரமான வாஞ்சை என்கிறதானே அந்த திராட்சை பல ரசத்தை இப்பொழுதே கர்த்தர் கொடுப்பார். இந்த ஜெபத்துல வந்திருக்கிற இன்னொரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் சாவதற்கு முன்பாக எல்லா பூரண சுகமாகி, ஓ நோய் நொடி இல்லாமல், கை கால் இழுப்பு இல்லாமல், படுத்த படுக்கை இல்லாமல், எல்லாருக்கு முன்பாக நடமாடி நான் பூரண சுகத்தோடு தான் மறிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தால் கர்த்தர் கொடுத்தால் போதும். ஓ நோயினால் வியாதியினால் மறிக்க கூடாது, கர்த்தரின் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவுக்குறை ஜெபத்திலே நீங்க கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ தெய்வீக கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. அன்றைக்கு உன்னத பாட்டிலே திராட்சைப்பழ ரசத்தை குடிக்க கொடுத்ததை போல இதோ உங்களுக்குள் திராட்சைப்பழ ரசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ உங்க விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அதற்கு ஆம் என்று பதில் கொடுக்கிறார். உங்க எலும்புரிக்கு நோய்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. நரம்பு மண்டல கோளாறுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இதோ ஒரு புது பலன் உங்களை நிரப்புகிறது நிமித்தமாக இனி உங்க நித்திரை கூட இன்பமான நித்திரையா இருக்கும். திராட்சை பழ ரசம் என்பது வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுக்கு குடிக்க கொடுப்பது. திராட்சை பழ ரசம் என்பது பலவீனப்பட்ட சரீரம் உள்ளவர்களுக்கு குடிக்க கொடுப்பது. திராட்சை பழ ரசம் என்பது தான் நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அன்பின் பானம். அந்த திராட்சை பழ ரசத்தை தான் இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் மீது கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உங்களுக்கு மதுபானம் கொடுக்க பார்த்தது. இந்த உலகம் உங்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ண பார்த்தது. இந்த உலகத்தின் மனிதர்கள் உங்களை சோதர லாகிரி வஸ்துக்களால் நிரப்ப பார்த்தாங்க. நீங்கள் கரை உள்ளவர்களும், நீங்கள் குற்றம் உள்ளவர்களும், பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்களும், அநேகரால் அவமதிக்கப்பட்டவர்களுமாய் மாற வேண்டும் என்பது தான் அநேகருடைய வாஞ்சையாய் இருந்தது. ஆனால் தேவனோ மதுபானத்தையும் கொடுக்க அனுமதிக்காமல், லாகிரி வஸ்துக்களையும் கொடுக்க அனுமதிக்காமல், தேவையில்லாத மயக்க மருந்துகளை கொடுக்க அனுமதிக்காமல் அவருடைய அபிஷேகம் என்னும் திராட்சைப்பழ ரசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகமாகிய திராட்சைப்பழ ரசம் தான் இன்றைக்கு உங்கள் மீது இருக்கிறது. அதனால தான் நீங்க காக்கப்பட்டீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ரெபெக்காள் எலியேசருக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். அதே ரெபெக்காள் ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தார். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவோ அன்பின் விருந்தை வைத்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் சோத்திரம் கடைசி காலத்தின் திராட்சரசத்தை கொடுத்து, இது என்னுடைய சரீரமும் இது என்னுடைய ரத்தமுமாயிருக்கிறது, நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவர் கொடுத்த திராட்சைப்பழ ரசம் அது மறக்கப்படாத நினைவுள்ளது. இயேசு கொடுத்த திராட்சைப்பழ ரசம் ஒரு காலம் மறக்க முடியாதது. கர்த்தருடைய அபிஷேகத்தில் சொல்லுகிறேன்,
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த நன்மையான ஈவு ஒரு நாளும் மறக்கப்பட முடியாததா இருக்க போகிறது. என்றைக்கும் மறக்க முடியாததான அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுதான் இந்த திராட்சை பழ ரசம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. திராட்சை பழ ரசம் என்பது முதலாவது மரங்களின் முதற் பலன். இரண்டாவதாக அது குடிக்க கொடுக்கக்கூடியது. மூன்றாவதாக இந்த திராட்சை பழ ரசம் என்பது என்ன, அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 26:29 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க் 26:29 வாசித்தோம். அதே வசனத்தை மார்க் 14:25 இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருக்கிறது. மார்க் 14:25 நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணுவளோ. இந்த மத்தேயு 26:29 திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் என்று இருக்கிறது. மார்க் 14:25 நவமான ரசத்தை என்று இருக்கிறது. இப்போ இந்த திராட்சை பழ ரசம் என்பது மூன்றாவதாக எதை குறிக்கிறது? அது ஒரு நவமானதாய் குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நவமானது என்றால் இந்த நவமானது என்பது எதை குறிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த திராட்சை பழ ரசம் என்பது மூன்றாவதாக கர்த்தர் நல்லவன். அது எதை கொதுக்கு? நவமானது. நவமானது என்று சொன்னால் அது புதிதானது என்று எசேக்கியேல் 36:26 சொல்லுது. ஓ கர்த்தர் நல்லவே, அது புதிதானது. அப்போ ஆண்டவர் செய்ய போகிற மூன்றாவது காரியம் என்ன? இந்த நவமானது என்று சொன்னால் புதிதானது மட்டும் கிடையாது, அது ஒரு விசேஷமானது என்றும். விசேஷமானது அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கிற திராட்சை பழ ரசம் கிடையாது. ஒரு குடியானவனுக்கு கொடுக்கிற அந்த திராட்சை பழ ரசம் கிடையாது. அடிமைக்கு கொடுக்கிற அந்த திராட்சை பழ ரசம் கிடையாது. இங்க சொல்லப்படுகிற மூணாவது திராட்சை பழ ரசம் இது ஒரு விசேஷமானது. கர்த்தர் நல்லவன். இதுல நல்ல ரசனை இருக்கிறது, இதுல நல்ல ருசி இருக்கிறது, இதுல நல்ல மனம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவமான திராட்சரசத்திலே நல்ல மனம், அருமையான மனம் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவே. அந்த நல்ல மனம் என்று சொன்னால் அது அருமையான ஒரு வாசனை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோத்திரம். கர்த்தர் நல்லவே. அந்த நல்ல மனம் என்பது எல்லா இடத்திலும் பரிமளிக்க கூடியது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த பரிமள தைலத்தின் வாசனையினால் அந்த வீடு நிரம்பினது. அப்போ அந்த மனம் என்கிற வாசனை எதை குறிக்கிறது? அது நல்ல கர்த்தர் நல்லவே வீட்டை நிரப்புகிற தேவ
பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்ப நவமான திராட்சைப்பழ ரசம் என்பது ஒன்று மனம் நிறைந்தது, மனம் என்கிற வாசனை நிறைந்தது. இந்த நவமான திராட்சைப்பழ ரசம் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறது? அது நல்ல ருசியை குறிக்கிறதா இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவே. இந்த ருசியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எரேமியாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 48:11. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்பட்டாலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அது நிலைத்திருந்தது. அல்லேலூயா. அதன் வாசனை வேறுபடவில்லை. இந்த நவமான திராட்சைப்பழ ரசத்துக்கு ஆண்டு கொடுக்கிற அழகான விளக்கத்தை பாருங்க. அது நல்ல வாசனை. அதனால இந்த வசனம் சொல்லுது, அதன் வாசனை வேறுபடவில்லை. எப்படி கரைக்கப்பட்டதோ, எப்படி பிழியப்பட்டதோ, எப்படி பாத்திரத்தில் வடிக்கப்பட்டதோ, அது கரைக்கப்பட்டபடியே, பிழியப்பட்டபடியே, ஓசத்தில் வடிக்கப்பட்டபடி அப்படியே இருந்தது. அதன் வாசனை மாறவில்லை. ஆனா இரண்டாவது சொல்லுகிறது, அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. நவமான திராட்சைப்பழ ரசம் என்பது அது நல்ல ருசி உள்ளது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அது நல்ல வாசனை என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. நல்ல ருசி என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற சாட்சியை குறிக்கிறது. நம்மை கண்டாலே அவர்கள் சொல்லணும், ஐயோ அவருடைய வாழ்க்கையே வித்தியாசம்பா, இவங்க போடுற ட்ரெஸ்ஸே வித்தியாசம்பா, அவங்கள்ட்ட பேசினாலே ரொம்ப பேச மாட்டாங்க, ஓசத்துல சுருக்கமா தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வரும் என்று சொன்னா அதுதான் ருசி. இந்த ருசியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நவமான ரசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரே. இனி உங்க வாழ்க்கைய நல்ல வாசனை என்னும் தேவனுடைய மகிமையினால் நிரப்ப போகிறார். உங்க ஜீவியத்தை எல்லாருக்கும் முன்பாக நல்ல சாட்சியாய் வைக்க போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை நல்ல இப்படி வாசனை உள்ளதா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை நல்ல இப்படி ருசி உள்ளதா இருக்கிறதா பாருங்க. அடுத்ததாக இந்த நவமான திராட்சை ரசத்தின் மூணாவது தன்மை என்ன தெரியுமா? முதல் தன்மை அது வாசனை மாறாதது. இரண்டாவது தன்மை நல்ல ருசி நிலைத்திருக்கக்கூடியது. மூன்றாவது நவமான திராட்சை ரசத்தின் மூணாவது தன்மை யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 3:15 சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஓ தன் கெட்டு போகாமல். ஆம், இந்த நவமான திராட்சை ரசம், திராட்சை பழரசம் என்பது மூன்றாவது என்ன தன்மை உள்ளதுன்னா, இது அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாது. இந்த திராட்சைப்பழ ரசத்தை ஒருவராலும் அவ்வளவு சீக்கிரத்திலே கெட்டு போக பண்ண முடியாது. இந்த திராட்சை பழரசம் நவமான ரசத்துக்குள் எத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்க, எத்தனை இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் கெட்டு போயிருது, வேத வாசிப்பு கெட்டு போயிருது, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருக்கிற உறவு கெட்டு போயிருது, தகப்பன பிள்ளைகளுக்கு இருக்கிற பந்த பாசம் கெட்டு போயிருது. வாங்கி வைத்த சொத்தும் நல்லமும் பொருட்களும் பல நேரத்தில் கெட்டு போகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்க சொல்லப்படுகிற இந்த நவமான திராட்சைப்பழ ரசமோ அது ஒரு நாளும் கெட்டு போகாதது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வருகை சீக்கிரம்.
தேவனுடைய வசோத்திரம் வருகை சமீபத்தில் இருக்கிறது. நாம் கெட்டு போகாமல் நம்மை காத்துக் கொள்ளுவோம். சரீரத்தை காத்துக் கொள்ளுவோம், ஜீவியத்தை காத்துக் கொள்ளுவோம், சாட்சியை காத்துக் கொள்ளுவோம், வாசனையை காத்துக் கொள்ளுவோம். அப்போது இந்த பூமியிலே நவமான திராட்சை பல ரசமாய் மாற முடியும். நவமான திராட்சை பல ரசம். நீங்க ஜூஸ் கடைக்கு போனாலும் ஜூஸ் கிடைக்கும், திராட்சை பல ரசம் கிடைக்கும். பழம் விற்கிற கடைக்கு போனாலும் திராட்சை பல ஜூஸ் கிடைக்கும். எல்லா இடத்திலும் திராட்சை பழம் கிடைக்கும், திராட்சை பழ ஜூஸ் கிடைக்கும். ஆனா நவமான திராட்சை பழ ரசத்தை அது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அது நல்ல மனம் வீசக்கூடிய, அது ருசி மாறாதது, ருசி நிலைத்திருக்கக்கூடியது. மூணாவது, அது ஒரு நாளும் கெட்டு போகாது. இயேசுவை கெடுத்து போடணும் பலர் முயற்சித்தார், ஸ்திரீகள் மூலமாகவும் முயற்சித்தார்கள். வேத பண்டிதர்கள் வந்து குறுக்கு கேள்வி கேட்டு அப்படியும் அவருடைய விசுவாசத்தை கெடுக்கணும்னு பார்த்தார். அப்புறம் சோதனைக்கு மேல் சோதனை கொடுத்து அவருடைய விசுவாச சோதனை உண்டாக்கி அந்த விசுவாசத்துக்கே ஒரே சொத்துரை கெடுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அந்த இயேசு என்கிற மதுரமோ, அந்த இயேசு என்கிற திராட்சை பழ ரசமோ கடைசி வரைக்கும் கெட்டு போகவே இல்லைங்க. பிதா அனுப்பின அபிஷேகத்தோடும், பிதா கொடுத்த கிருபையோடும், பிதாவின் தயவோடும் அந்த இயேசு என்கிறவை நிலைத்திருந்தார். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார். அவர் சாட்சியும் மனமும் உள்ளவராயிருந்தார். அவரை கெடுக்க பார்த்தவர்கள் தான் கெட்டு போனார்களே ஒழிய இவர் கெட்டு போகவே இல்லை. இந்த ஒரு ஜீவிய நமக்கு வரணும். திராட்சை பழ ரசம் என்பது மூன்றாவதாக அது நல்ல கத்த நல்லவே, கத்த நல்லவேன் சுதுரம் நவமானதா இருக்கிறது. நான்காவதாக கத்தர் நல்லவே. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி இன்றைக்கு ஜெபத்தை முடிக்க விரும்புகிறேன். இந்த அருமையான திராட்சைப்பழ ரசம் நான்காவதாக எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமோஸ் 9:14 வாசிக்கிறேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆமென். இன்னைக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்ல விரும்பும் நற்செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு எத்தனையோ வேலை இருந்தும், எத்தனையோ கடமைகள் இருந்தும், என்னென்னமோ சூழ்நிலை இருந்தும், அந்த வேலைகள், கடமைகள், சூழ்நிலைக்கு மத்தியில இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துல வந்து இந்த வேத பாடத்துல கலந்துக்கணும், இந்த செய்தியை கேட்கணும். திராட்சை பழத்தை குறித்து வேற என்ன ரகசியம் அறியணும் வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். என்னன்னா, இந்த திராட்சை பழ ரசத்தில் 7 ஆசீர்வாதம் இருக்கு. அது 7 ஆசீர்வாதம் என்றும் சொல்லலாம், அல்லது 7 அபிஷேகம் என்றும் சொல்லலாம். அந்த 7 அபிஷேகமாகிய 7 ஆசீர்வாதம் எது? அந்த 7மே இந்த ஆமோஸ் 9:14 தான் நிறைந்திருக்கு. அந்த 7 ஆசீர்வாதத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆமோஸ் 9:14 முதலாவது, உன் சிறையிருப்பை திருப்புவேன். இரண்டாவதாக, பாழான நகரங்களை நீங்கள் கட்டுவீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் அவைகளில் குடியிருப்பீர்கள். அதாவது நீங்கள் கட்டின கட்டிடம், நீங்கள் கட்டின வீடு, நீங்கள் கட்டின ஊழியத்திலே நீங்களே குடியிருப்பீர்கள். நான்காவது, திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள். ஐந்தாவது, பல ரசத்தை குடிப்பீர்கள். ஆறாவது, தோட்டங்களை உண்டாக்குவீர்கள். ஏழாவது, கனிகளை புசிப்பீர்கள். இந்த ஆமோஸ் 9:14 ஒரே வசனத்துல இந்த 7 அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இன்னைக்கு இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துல வந்து இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்ட உங்களுக்காக இந்த 7 ஆசீர்வாதத்தை சொல்லி 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 ஜெபிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கணும்னு விரும்புறேன்.
நீங்களும் இந்த பாத்திரவான்களா மாறணும். உங்களுடைய சிறையிருப்புகள் மாற வேண்டும். பாலான நகரங்களை கட்ட வேண்டும். நீங்கள் அவைகளில் குடியிருக்க வேண்டும். திராட்சை தோட்டங்களை நீங்கள் நாட்ட வேண்டும். பல ரசத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். தோட்டங்களை உண்டாக்க வேண்டும். கனிகளை புசிக்க வேண்டும். இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? ஓ ஆண்டவரே, இந்த திராட்சை பல ரசத்தில் இருக்கிறதானே இந்த 7 ஆசீர்வாதங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எனக்கு கிடைக்கட்டும், என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும், என் புருஷனுக்கு கிடைக்கட்டும், என் மனைவிக்கு கிடைக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், ஏன் என் வம்சத்துக்கும் தலைமுறைக்கும் கூட இந்த 7 ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிற அந்த ஏலத்தனையான ஆசீர்வாதத்தை, அந்த ஏலத்தனையான அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுதே உங்கள் மீது கட்டவிழ்ப்பாராக. அங்கே இங்கே கவனிக்காதீங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க, அரக்கண்லையும் ஓரக்கண்லையும் பார்க்காதீங்க, முழு கண்களை மூடுங்க. ஏனென்றால் தேவன் இது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நேரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியிலே அளந்து போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப யார் யார் கேட்கிறீர்கள்? யார் யார் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஓ, உங்கள் மீது அந்த கிருபை வருவதாக, உங்கள் மீது அந்த அபிஷேகம் வருவதாக. வெறுமையா இருக்கிற வீடுகள் பண்டங்களாலும் பாத்திரங்களாலும் நிரம்புவதாக. குழப்பங்களால் நிறைந்த வாழ்க்கை சமாதானத்தால் நிரம்புவதாக. சோதனைகளாலும் அசுத்தாவினால் அழிக்கப்படுகிற குடும்பங்கள் சமாதானத்தின் நதி நிறைந்ததாய் மாறுவதாக. கிருபையை இழந்தவர்களும் ஊழியத்தை இழந்தவர்களும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. ஓ, தளர்ந்து போனவர்கள் விடாய்த்து போனவர்களும் உயிர் பெற்றவர்களும் ஜீவன் பெற்றவர்களுமாய் மாறுவார்களாக. தங்கள் அடையாளங்களை இழந்தவர்கள் மீண்டும் அடையாளத்தின் நட்சத்திரங்களாய் மாறுவார்களாக. இதோ கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது. இதோ கர்த்தருடைய மகிமை உங்களை ஆட்கொள்ளுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்குமே. இதோ கர்த்தருடைய தேவனுடைய வல்லமை உங்களை ரட்சிக்கிறது. உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது. அந்த மகிமை இறங்கி வருகிறது. ஓ, கர்த்தர் நல்லவே. திராட்சை பல ரசமாக, ஓ மரங்களின் முதற் பல ரசமாக, ஓ கர்த்தர் நல்லவே. நல்ல குடிக்கக்கூடிய திராட்சை பல ரசமாக, நல்ல நவமான ரசமாக, ஓ கர்த்தர் 7 ஆசீர்வாதங்கள் நிறைந்த திராட்சை பல ரசமாக இப்பொழுதே கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இப்ப இந்த 7 ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக சதுரம், எல்லா சகோதரிகளுக்காக சதுரம், எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக சதுரம், எல்லா போதக பிதாக்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்காக சதுரம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி முதலாவது இவருடைய சிறையிருப்புகள் திரும்புவதாக. யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் சொன்ன ஆண்டவே, இந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி விடுதலை பெற்ற பெண்மான்களாய் இவர்களை மாற்றுவீராக. விடுதலையின் சாட்சிகளாய் உருவாக்குவீராக. இரண்டாவதாக பாலான நகரங்களை இவர்கள் கட்டட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாழ்கிற இடத்தில் அல்ல, உதவாது என்று ஒதுக்கப்பட்ட, இடிக்கப்பட வேண்டிய இடம் என்று சொல்லப்பட்ட அந்த இடங்களை இவர்கள் கொண்டு போய் ஆண்டவரே இவர்களை கொண்டு நீ கட்டப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இவர்களை கொண்டு எந்த கட்டுமான பணிகளை நிறைவேற்றுகிறோ, ஆலயத்தை கட்டினால் அந்த ஆலயத்துக்கு இவர் சொந்தமா இருக்கட்டும், ஊழியத்தை கட்டினால் ஊழியத்தை இவர்களே செய்யட்டும், வீட்டை கட்டினால் அந்த வீட்டிலே குடியிருக்கட்டும், வேறு கட்டுமான பணிகள் செய்தால் அது நேர்த்தியா இவர்களால் செய்து முடிக்கப்படட்டும், அது இவர்களுக்கு சொந்தமும் குடியிருக்கதுமாய் மாறுவதாக. அந்த ஆண்டவரே கட்டிடங்கள் இல்லை, இயேசுவின் நாமத்தில் இவர்களை குடியிருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. திராட்சை தோட்டங்களை
நாட்டுவீர்கள். ஆமாண்டவரே, ஓ கர்த்தர் நல்லவே. ஒரு தனி மனுஷனை தோட்டக்காரனாய் மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு உண்டே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தோட்டங்களை உண்டாக்கத்தக்கதாய், தோட்டங்களை வாங்கத்தக்கதாய், தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறத்தக்கதாய் தேவன் உதவி செய்வீராக. இவர்கள் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள், உடன் பிறந்த தூரத்தார் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தின் உறவுகளே ஒரு தோட்டமாய் மாறுவதாக, கிறிஸ்துவின் தோட்டமாய் மாறுவதாக. அப்படிப்பட்ட தோட்டங்களை ஸ்தாபிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஐந்தாவதாக, பல ரசத்தை குடிப்பீர்கள் என்று சொன்னீரே, அந்த திராட்சை பல ரசத்தை குடிக்கத்தக்கதாய், அது இவர்கள் வாஞ்சியை நிறைவேற்றக்கூடிய, தாகத்தை நிறைவேற்றக்கூடிய, விரும்பினதை உண்டாக்கக்கூடிய அந்த திராட்சை பல ரசமாக இவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. சாலமோன் வாஞ்சித்த விருப்பத்தின்படி பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சையின்படி புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்தினீரே, அதே போல இவர்கள் பல ரசத்தை கத்த, திராட்சை பல ரசத்தை குடிக்க கொடுத்து இவர்கள் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றும், மனவிருப்பத்தை கைகூடி வரப்பண்ணும் ஆண்டவரே. ஆறாவதாக, தோட்டங்களை உண்டாக்குவீர்கள், தோட்டங்களை உண்டாக்குவீர்கள். ஆமாண்டவரே, எங்களுக்கு வீடு, எங்களுக்கு காரு, எங்களுக்கு பங்களா என்று மட்டுமல்லாமல் நாங்கள் ஊழியங்களை உருவாக்குகிறவர்களாய் மாற்றோம். அந்த ஆலயங்களை உருவாக்குகிறவர்களாய் மாற்றோம். சுவிசேஷ ஊழியங்களை உருவாக்க வேண்டும், சபை ஊழியங்களை உருவாக்க வேண்டும், நற்செய்தி ஊழியங்களை உருவாக்க வேண்டும், போதிக்கிற ஊழியங்களை உருவாக்க வேண்டும், தீர்க்க தரிசன ஊழியங்களை உருவாக்க வேண்டும். தோட்டங்களை உண்டாக்குவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஊழியத்தை உண்டாக்குகிறவர்களாய், உருவாக்குகிறவர்கள் மாறுவார்களாக. நன்றி ஆண்டவரே. ஓ, ஏழாவதாக, கனிகளை புசிப்பீர்கள், கனிகளை புசிப்பீர்கள் என்று சொன்னேன். ஆமாண்டவரே, என் அன்பு தேவச்சனங்கள் ஒவ்வொருவரும் அந்த கனிகளை புசிக்க வேண்டுமே, அந்த கனிகளை புசிக்க வேண்டுமே. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், வெளிப்படுத்த 2:7 சொல்லுகிறபடி, தேவனுடைய பரதீசின் மற்றில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஓ புசிக்க கொடுப்பேன். தேவனுடைய பரதீசின் மற்றில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படியானால் கனியை புசிப்பீர்கள் என்று சொன்னால், பூமியில் பட்ட உபத்திரவங்கள், பூமியில் பட்ட வேதனைகள், இவைகளுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் உண்டு என்று சொல்லுகிறே. இந்த வெளிப்படுத்த 2:7 அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எல்லாரும் புசிக்க செய்வீராக. நன்றி பிதாவே. இந்த ஆண்டவரே, திராட்சை பல ரசத்தின் 7 ஆசீர்வாதங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் திவ்ய அபிஷேகம் இவர்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இன்று முதல் திராட்சை பல ரசத்தின் மேன்மையை இவர்கள் சுதந்திரித்து ஆளட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இரவில் நல்ல திருத்தாரும் நாள் அதிகாலை போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு அன்றோடைய அபிஷேகத்தில் பெற்று, அன்றோர் பெற்று தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் தரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்து கிருபையும் அபிஷேகம் நிறைந்த நல்ல இந்த தீர்க்க தரிசன செய்திக்கு அந்த ஆமோஸ் 9:14 7 வித ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்ததற்காக நன்றி சொல்லி கடைசியா ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென்.